லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே இந்த விண்டோஸ்லலாம் ஆட்டோ அப்டேட் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க செம்ம லக்கி. ஏன்னா ஃப்ரைடே அவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணலை. என்னன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் ஒரு எரர் மெசேஜோட நின்றுட்டு இருக்கு. அதுவே பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகுது தவிர அந்த ப்ளூ ஸ்க்ரீன் மாறவே இல்லை. இந்த மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்னு ஒரு கம்பெனி கிட்ட வந்து இந்த ஆன்டி சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்ற கம்பெனி வந்து தேர்ஸ்டே நைட் வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபால்கான் சென்சார் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதோ ஒரு சின்ன எரர் ஆயிருக்கு. அதனால பார்த்தனா இந்த மைக்ரோசாஃப்ட் சர்வரே ஃபுல்லாகவே ஒர்க் ஆகாமல் எல்லாருக்குமே ப்ளூ ஸ்க்ரீன் தெரிஞ்சிருக்கு. நானே இதை வந்து இந்த சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன். ஏதோ ப்ளூ ஸ்க்ரீன் போட்டு ஏதோ மீம்லாம் போட்டிருக்காங்க. ஒன்றுமே புரியலையே, நம்ம ஒர்க் தானே போயிருக்கோம், நமக்கு எதுவுமே ஆகலை, நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்குமே எதுவுமே ஆகலையே அப்படின்னு. என்னன்னா பார்த்தனா இது வந்து ஆட்டோ அப்டேட் ஆயிருக்கு. நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க, ஆட்டோ அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க. சில பேர்லாம் பார்த்தனா இந்த அப்டேட் வந்து பாப்அப் ஆகிட்டு இருக்கும், அப்போ தான் இன்ஸ்டால்னு கொடுப்போம். இந்த ஆட்டோ அப்டேட் கொடுத்தவங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த தேர்ஸ்டே இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே ஆட்டோ அப்டேட் ஆகி இந்த ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தா இந்த எரர் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சின்ன எரர் தானே அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பே கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த மைக்ரோசாஃப்ட்டை தான் வந்து பாதி பேர் உலகத்தில் ஒரு 140 மில்லியன் வந்து இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ், இப்போ நம்மளோட நார்மல் சிஸ்டம் எடுத்தாலே நிறைய பேர் இந்த மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இவங்க எல்லாருமே இதால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மெயினாக அடிப்பட்டது எங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஏர்லைன்ஸ் தான். நம்ம இந்தியாவில் என்ன இருக்குன்னா மொத்தம் 200 ஃப்ளைட் கிட்ட வந்து கேன்சல் ஆயிருக்கு. எதனாலனா இவங்களால சர்வரில் கஸ்டமருக்கு காட்ட முடியல, அந்த ரேடார்லையுமே தெரியல இந்த ஃப்ளைட் எங்கே வருது, என்ன மாதிரி டீட்டெயில்ஸ்னு யாருக்குமே எதுவுமே தெரியல. அதனால் பார்த்தோன்னா 200 ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆனது மட்டும் இல்லாமல் இந்த ஏர் இந்தியாவோட ஃப்ளைட் மட்டுமே 190 வந்து கேன்சல் ஆகிருக்கு. ஸோ அங்கே ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா மக்கள்லாம் வந்து எந்த அப்டேட்ஸுமே தெரியாமல் அப்படி இப்படின்னு அலைஞ்சு லைன்லலாம் நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம நார்மலாக ஏர்போர்ட் போயிருந்தால் தெரிஞ்சிருக்கும், வெளியவே போர்டெலாம் வச்சுருவாங்க. அந்த ஏரோப்ளைனோட பேர்லாம் போட்டு எங்கேருந்து வருது, எப்போ வருது, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே, இந்த ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிஸ்டம் ஃபுல்லாகவே ஆஃப் ஆயிடுச்சு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேனுவலாக இவங்களே போர்டு வச்சு இந்த ஃப்ளைட்டோட நேமு, அது எப்போ வரும், எந்த நம்பர் அப்படின்ற மாதிரி இவங்களே மேனுவலாக எழுதி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தோன்னா நமக்கு தெரியும் பிரிண்டடில் வரும். இவங்க உட்காந்து கையில் எழுதியிருக்காங்க அவரோட பேர், அவர் எங்கே போகிறாரு, எங்கே வராரு, ஃப்ளைட் நம்பரு, இந்த டேட்டு, அதெல்லாம் போட்டு மேனுவலாக எழுதி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஏர்லைன்ஸுக்கு மிகப்பெரிய அடி தான். ஏன்னா அந்த ஃப்ரைடே ஃபுல்லாகவே அது ஒர்க் ஆகல. சாட்டர்டேலேருந்து தான் ஒர்க் ஆகிருக்கு. ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் ஃப்ளைட்ஸ்லாம் டிலே ஆகிருக்கு. ஏன்னா அது ப்ராப்பராக நேத்தான டிலேனால இன்னும் ப்ராப்பராகாதனால ஒரு கொஞ்சம் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து டிலே ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த ஷூட் எடுக்கிற டைமில் வந்து எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாயிடுச்சு. ஏன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ஐடி பீப்புள்ஸ்லாம், எனக்கு தெரிஞ்சு கூட டிசிஎஸ்லாம் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸே போட்டிருந்தாங்க இந்த மாதிரி, அடப்பாவீங்களா முன்னாடியே ஒர்க் ஆகலன்னு சொல்லியிருந்தா நான் அவ்வளோ தூரத்துலேருந்து நான் ஆஃபீஸ் வந்திருக்க மாட்டேன், லீவாச்சு எடுத்துருந்துருப்பேன். அந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்குமே பாதிப்பாயிருக்கு. ஸோ அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து இந்த ஃபால்கான் சென்சார்னால தான் எரர் ஆகிடுச்சு, அது ஒரு சின்ன எரர் தான், பட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சரி பண்ணுவோம், அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 4 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து விண்டோஸ் 11 இருக்கவங்களுக்குலாம் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அவங்க ஒரு 4 ஸ்டெப்ஸ் என்னமோ கொடுத்து அதை பேக் நம்ம விண்டோஸ் 10 வச்சு அன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லையும் கொடுத்துருந்தாங்க. மைக்ரோசாஃப்ட் சைட்லும் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த சின்ன அப்டேட்னால தான் ஒரு எரர் ஆகிடுச்சு, நாங்கள் வந்து அதை கூடிய சீக்கிரம் வந்து ரெடி பண்ணிவிடுவோம், ஸோ எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. இந்த நியூஸை வந்து ஒருத்தர் அவர் பக்கம் சாதகமாக எடுத்துக்கிறார். அவர் என்ன பண்ணார்னா, அவர் பேர் வந்து வின்சென்ட். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாரு. சாரி, இந்த மாதிரி க்ரௌட் ஸ்ட்ரைக் எரர் ஆனதுக்கு நான் தான் காரணம், என்னோட தப்பு தான், நான் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் டீமில், எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணாமல் லைவ் டைமில் வந்து விடக்கூடாது, நான் தான் வந்து புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கேன், அது இல்லாமல் நான் என் சிஸ்டமில் செக் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக தான் வந்தது, அதை நம்பி தான் நான் பண்ணேன், ஆனால் எல்லாம் ஃப்ரைடே பண்ணக்கூடாதுனாங்க, ஆனால் நான் பண்ணப்போ தேர்ஸ்டே தான் நான் அப்டேட் பண்ணேன், ஆனால் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரில, இப்போ அவங்க வந்து என்னை டெர்மினேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் அதுக்காக உட்காந்துட்ருக்கேன், அந்த லெட்ரு வாங்கிறதுக்கு தான் உட்காந்துட்ருக்கேன், எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, சாரி இருன்னு அவர் பயங்கரமாக வீடியோ விட்டார். அதை பார்த்த உடனே இந்த ட்விட்டரில் எல்லாரும் பொங்கி அவரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க தெரியும். ஒருத்தர் பார்த்தா அவரை பிடிச்சி ஏறி விட்டுருக்காரு, இடியட் கில் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி நான் 8 வருஷமாக ஒரு நாவல் எழுதிட்டு இருந்தேன், இப்போ உன்னால் எல்லாமே போச்சு, நீ இப்போ எங்கேயா செத்துரு அப்படி இப்படின்னு பிடிச்சி பயங்கரமாக திட்டிருக்காங்க. இன்னொருத்தர் என்னன்னா, தேங்க்யூ, உங்களால் வந்து ஃப்ரைடேவே எனக்கு வந்து வீக்கெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீங்கள் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படி இப்படின்னு இவரை போட்டு புகழ்ந்து தள்ளின்றிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்ன மேட்ருன்னு பார்த்தா இவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர் வந்து நார்மல் ஒரு ஆள், அவர் வந்து எப்போவுமே இந்த பப்ளிசிட்டிலாம் வந்து ரொம்ப பிடிக்குன்றனால சரி இதை வந்து நான் ஒரு ப்ளேமாக எடுத்துக்கிறேனே அப்படின்ற மாதிரி அவர் சும்மா பண்ணி போட்டுருக்கார். அவருக்கும் இந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர் ஏதோ அந்த டைமில் ஆஃபீஸ் போயிருக்கார் போல்,
அதனால் அந்த க்ரௌட் ஸ்ட்ரைக்குன்னு பின்னாடி போர்டில் இருக்குது, அதில் வச்சு கரெக்டாக வீடியோ எடுத்து இப்போ அந்த வின்சென்ட்னாலே நிறைய பேருக்கு ட்ரெண்ட் ஆகிற மாதிரி. ஏன்னா அவர் அந்த போட்ட ரீலே பார்த்தா நிறைய பேர் ஒரு மில்லியன் கணக்கில் வந்து லைக்ஸ் போயிடுச்சு. அதான் ஒரு இதை வந்து இவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. இது இந்தியாவில் வந்து நிறைய பேரை பாதிக்கல. ஏன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி என் ஆஃபீஸில் யாருமே அந்த எரர் பார்க்கல, நிறைய பேரும் வந்து பார்க்கல. ஏதோ கொஞ்சம் பேர் இது வந்து மோஸ்ட்டாக இந்த யூஎஸ்லலாம் தான் பாதிக்கும். ஏன்னா ஜோ பைடனே இதை பற்றி பேசியிருக்காரு. அதனால் யூஎஸ் சைடில் தான் பயங்கரமாக அட்டாக் ஆயிருக்கு. ஏன்னா நமக்கே தெரியும் மேக் யூசர்ஸாக விண்டோ யூசர்ஸ்னு பார்த்தா நிறைய பேர் விண்டோ தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா மேக் வந்து நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால் இப்போ ஒரு சின்ன எரர் வந்தனால இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ கூட அவங்க டக்குன்னு அதை ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு நாள்லேயே அவங்க மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. அது இல்லாமல் 4 ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸும் சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது ஒரு பக்கம் என்ன பயமாக இருக்குன்னா, என்னடா ஒரு டெக்னாலஜி ஒரு சின்ன விஷயம் பண்ணனால இது வந்து இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி தான். ஏதோ ஒருத்தர் ஒன்று சின்னதாக பண்ணப்போ இவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஆகிடுது. இப்படியே தான் நாளைக்கும் நடக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஃபுல்லாக ஒரு டெக்னாலஜி தான். இப்போ நம்மலாம் வந்து ஃபோனை வச்சு தான் நம்ம பொழப்பேன்ற மாதிரி காலைல எழுந்து என்ன நடக்குது அப்படின்னு ஒரு ஃபோனில் தெரிஞ்சால் தான் உண்டு. இல்லைனா என்ன நடந்தது இன்றைக்கி, அப்படி நடந்ததா இப்படி நடந்ததான்னு கேட்குற மாதிரி இருக்குது. எல்லாமே ஒரு இதில் முடக்கிட்டாங்கன்னா நம்ம அப்படியே அவ்வளோதான் தத்தி ஆகிடுவோம் போல் இருக்குது. இது நம்ம பார்க்கலாம். ஏன்னா நிறைய வாட்டி இந்த வாட்ஸ்அப் வந்து இதுவாகிடும். திடீர்னு பார்த்தா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில் ஒர்க் ஆகுது கரெக்டாக ஒரு 10 நிமிஷம். அதுவே நம்மளுக்கு அப்படியே இருக்கும், என்னாச்சு ஒர்க் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ஒரு வகையில் நல்ல விஷயமாகவும் இருக்குது, கெட்ட விஷயமாகவும் இருக்குது. ஏதோ ஒரு உலகத்தில் ஒரு சின்ன பகுதியில் ஒரு இன்சிடென்ட் இருந்தாலும் டக்குன்னு நம்மளுக்கு வந்தது. இப்போ ட்ரம்ப் ஷூட் அவுட்டு கூட டக்குன்னு நம்ம இன்டர்நெட்டில் வந்துச்சு. டக்குன்னு ஒரு 1 hour 2 hourக்குள்ளே வேர்ல்டு ஃபுல்லாக அது பரவிடுச்சு. அந்த மாதிரி விஷயம் நடக்குது. இப்போ டெக்னாலஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ நம்மளோட ஃபோனில் நெட்டு ஒர்க் ஆகுதுனாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா நெட் ஆன் பண்ணி பார்ப்போம், என்ன எனக்கு எந்த மெசேஜுமே வரவே இல்லையே. இல்லைனா இன்ஸ்டாவில் போய் இப்படி ஸ்வைப் பண்ணி பார்ப்போம், குட் நாட் ரீஃப்ரெஷ் வந்து அப்போ தான் நமக்கு தெரியும், ஆஹா நம்மளோட நெட்டே ஒர்க் ஆகலைன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்மளே அடாப்ட் ஆகிட்டோம். இனி வந்து எல்லாமே கொஞ்சம் கஷ்டம்தான் போல். இப்போ கவர்மெண்ட் கையில் தான் இதெல்லாமே இருக்கும். ஒரு எலக்ட்ரிசிட்டி நமக்கு ஒரு நாள் ஒரு 1 hour எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணாலே என்னடா இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து இதுக்கு அடாப்ட் ஆகணும். எந்த அளவுக்கு நம்ம அடாப்ட் ஆகிறோமோ அந்த அளவுக்கு அந்த கம்பெனியும் அதுக்கான ப்ராசஸை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் இஷ்யூ வந்து ஒரு நாள்னால முடிஞ்சிருச்சு. இதே ஒரு 10 நாளாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு எல்லாருக்குமே வேலைலாம் போயிடும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி எம்ப்ளாயீஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கலாம்.